1952ஆம் ஆண்டு முதல் 1967ஆம் ஆண்டு வரை மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே காலத்தில் தேர்தல் நடைபெற்று வந்ததை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவை பயன்படுத்தி பல மாநிலங்களின் ஆட்சியை கலைத்ததாலேயே அந்த மாநிலங்களில் சட்டமன்றத்திற்கு வேறு காலகட்டத்தில் தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகியதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு நம்முடைய சட்டப்பேரவையில் 2 தீர்மானங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 2 தீர்மானங்களை பற்றி கொஞ்சம் விலாவரியா பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா 2 முக்கியமான தீர்மானங்கள் தான். அந்த தீர்மானம் சரியா தவறா அப்படிங்கறத பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டை எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துவிட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. 4 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட. முதல் தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இதற்கான தீர்மானம். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு இதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவை என்று சொல்வதை விட இது காலத்தினுடைய கட்டாயம். ஏன் காலத்தினுடைய கட்டாயம்னா, சுதந்திர இந்தியாவிற்கு நடைபெற்ற முதல் தேர்தல் 1952. 52 நடைபெற்ற முதல் தேர்தலில் அன்னைக்கு 543 எம்பிக்கள் இல்லைங்க. 400 சில்லற எம்பி தான் இருந்தாங்க. 469 பேர் இருந்தாங்க. 52 இரண்டாவது தேர்தல் அன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. 62 மூன்றாவது தேர்தல் அன்னைக்கு அதிகப்படுத்தினாங்க. 494. படிப்படியாக இதை அதிகப்படுத்தி 1970 காலகட்டத்தில் 543, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் 543 வந்தோம். ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நம்முடைய சென்சஸ் மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்றம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை 1976 வரை உயர்த்திக்கிட்டே வந்தோம். 76 பாராளுமன்றத்தில் இதற்கு ஒரு தற்காலிகமாக ஒரு ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக 543 இருக்கணும் அப்படிங்கிற கொண்டு வரப்பட்ட ஃப்ரீஸ். அது 2001 வரை 25 ஆண்டுகள் அந்த ஃப்ரீஸ் அப்படியே இருந்துச்சுங்கண்ணா. 91வது அமெண்ட்மெண்ட் 2001 வாஜ்பேயி ஐயா மறுபடியும் 25 ஆண்டுகள் கொண்டு போனாங்க. இது 2026 வரைக்கும் இருக்கு. அதாவது மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இது ஒரு பகுதிங்கண்ணா. ஏன்னா 2 கிட்டத்தட்ட கலந்திருக்கிறதா, 2 தீர்மானமே ஒரு பகுதியில் ஒன்னா இருக்கு. அதே போல சுதந்திர இந்தியாவில் 1952 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். 1957 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். 1962 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். 1967 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 தீர்மானம் என்ன திமுக கொண்டு வந்திருக்கின்றார்களோ, முதல் 4 தேர்தலை பொறுத்தவரை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்ந்துச்சு. அதே நேரத்தில் தேர்தலும் கூட ஒரே நேரத்தில் நடந்துச்சு. இப்ப எங்க பாத்தீங்கன்னா அந்த 2 தீர்மானத்தை தனித்தனியாக பிரித்து பேச வேண்டும் என்றால், காங்கிரஸ் 1960 லேட்டர் 60 முடிகின்ற காலகட்டத்தில் 2 முறை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைச்சாங்க. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முழுமையா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தேதியில இந்தியாவில் 356 ஆர்டிகலை 91 முறைக்கு மேல பயன்படுத்தி இருக்கோம். இந்திரா காந்தி மட்டுமே 50 முறைக்கு கிட்டத்தட்ட பயன்படுத்தி இருக்கிறாங்க வேறு வேறு காலகட்டத்தில். அப்ப என்ன ஆச்சுனாங்கன்னா, தேர்தலுடைய தன்மைகள் மாறி, டைம் டேபிள் மாறி, லோக்சபா எலெக்ஷன் ஒரு நேரமும் அசம்பிளி எலெக்ஷன் ஒரு நேரமும் முழுசா மாறிடுச்சு. இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படையில் இந்த நாட்டில் ஒரே தேர்தல் தான் அடிப்படையிலே முதல் 20 ஆண்டுகளுக்கு நாம் இருந்தோம். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி 356 பயன்படுத்த ஆரம்பித்து தேர்தலினுடைய சூழ்நிலையும் காலகட்டமும் மாறி மாறி இன்னைக்கு ஒரு வருஷத்துல சராசரியாக 5 to 7 தேர்தலை நாம் இந்தியா பார்க்குது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை பார்க்கிறோம். எதற்காக? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.